தைப்பூச திருவிழா முருகன் கோயில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோயிலில் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 6ஆம் நாள் விழாவான நேற்று மாலை முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் இன்று மாலை நடந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்தனர். திரும்பிய திசையெல்லாம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பழனிமலை முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வடக்கு ரத வீதியில் உள்ள குடமுழுக்கு நினைவரகம் வழியாக மலைக்கு மேலே சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு படிவழி பாதையில் அடிவாரம் வந்தனர். இதற்காக படிவழி பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருந்தது. தைப்பூச நட்சத்திரத்தில் கிரி வீதியில் சூரியோதயத்தின் போது அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் சூடமேற்றி தீபாரதனை காட்டி சூரிய பகவானை வழிபட்டனர். பக்தர்கள் ஒரே நேரத்தில் மலை மீது ஏறாமல் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு குழு குழுவாக அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு கருதி மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனைக்கு பிறகே மலை கோயிலுக்கு அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் கண்காணித்தனர். எஸ்பி பிரதீப் உள்ளிட்ட அதிகாரிகள் மேற்பார்வையில் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதலாக 2 தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டது. மாலை 4:30 மணியளவில் பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் இருந்து 4 ரத வீதிகளில் தேரோட்டம் நடந்தது.